வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருமே புத்தாண்டு தினத்தை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடியிருப்பீர்கள். வருகின்ற இந்த வருடம் வளமையான பல விடயங்களை சுமந்து கொண்டு வரட்டும். பல இடங்களில் இருக்கக்கூடிய போர் மேகங்கள் அகன்று அன்பு என்கின்ற ஒரு ஆயுதம் இந்த மண்ணை ஆளுகை செய்யட்டும் என்கின்ற எண்ணம் பரவலாக எல்லோருடைய மனதிலுமே இருக்கும். காரணம், சராசரியாக இந்த மண்ணில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் போர் சார்ந்த விடயங்களை விரும்புவதில்லை. அன்பு, அகிம்சை இவைகள்தான் இந்த மண்ணிற்கான கவசம் என்று நம்பக்கூடியவர்கள். அது நிலைக்க வேண்டும் என்கின்ற எண்ணிக்கையில் பயணிக்கக்கூடியவர்கள். இது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இதைத்தான் விரும்பிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தங்களை நிலைநாட்டுவதற்காகவும் தங்களுடைய ஆளுமையை பறைசாற்றுவதற்காகவும் நாடு சார்ந்து முயற்சி எடுக்கிறோம் என்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு மக்கள் மனதிலே பீதிகளை திணைத்து போர் சூழலை உருவாக்கி அதிலே சுகம் காணக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன. இன்றைய சூழலில் இந்த புத்தாண்டு ஒரு பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் தான் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அதை பல களங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அமெரிக்காவிலும் அதுபோன்ற எண்ணங்களோடு தான் அங்குள்ள மக்களும் இருக்கிறார்கள். அவர்கள் புத்தாண்டு கொண்டாடிய விடயம் கூட அதை மையப்படுத்தியதாகத்தான் இருந்தது. ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை முறை வேண்டும், ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை முறை வேண்டும், எல்லோரோடும் ஒரு இணக்கமான ஒரு வாழ்க்கை முறை வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டுதான் அவர்களும் இந்த புத்தாண்டு தினத்தை கொண்டாடியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த புத்தாண்டு தினம் ட்ரம்ப் அவர்களுக்கு சவாலான தினமாக மாறி இருக்கிறது என்பது இரண்டு சம்பவங்கள் எடுத்து வைக்கின்றது. காரணம், அமெரிக்காவை பொறுத்தமட்டில் பல நாடுகள் பல நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்களின் சார்பில் அமெரிக்காவிற்கு எப்பொழுதுமே ஒரு அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு களம் உண்டு. எனவேதான் அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய புலனாய்வுத்துறை அந்த விடயங்களை மிக உன்னிப்பாக கவனித்து தங்கள் நாட்டிற்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள். அதையும் மீறி செப்டம்பர் 11 நடந்த விடயம் நீங்கள் அனைவரும் அறிந்ததான். இரட்டை கோபுரம் தகர்த்த ஒரு விடயம், அது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. இப்பொழுது ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார். ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கிறார், அதிபராக பொறுப்பேற்க இருக்கிறார் என்கின்ற செய்தி வெளியே வர தொடங்கிய மறுநிமிடத்திலிருந்து பல மக்கள் மத்தியிலே பல பயங்கள் எழும்பத் தொடங்கின. குறிப்பிட்ட ஒரு சில விடயங்களை ட்ரம்ப் அவர்கள் கடுமையாக கடைபிடிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்கின்ற செய்தி நாம் அறிந்த ஒன்றுதான். வலதுசாரி சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவில் அமெரிக்காவை சேர்ந்தவர்களுக்குத்தான் முன்னுரிமை என்கின்ற கருத்தில் வலுவடைய தொடங்கியிருக்கிறார். அதுபோல அனுமதி இல்லாமல் அமெரிக்காவிற்குள் யாராவது நுழைந்திருந்தால் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான களத்தை என்னுடைய ஆட்சி காலத்தில் மிக தீவிரமாக எடுப்பேன் என்று அறிவித்திருக்கிறார். அதுபோல அங்கு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல சலுகைகள் ஓரங்கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்தியும், ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்ற பின் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்கின்ற செய்திகளை மையப்படுத்திய பயமும் மக்கள் மத்தியிலே எழும்பியிருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. இந்த நேரத்தில் தீவிரவாதத்திற்கு எதிரான களத்தை மிக கடுமையாக எடுக்கப் போவதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதற்காக அவர் எந்த நாட்டையும் நான் பகைப்பதற்கு தயாராக இருக்கிறேன், என்னை பொறுத்த மட்டில் ஒட்டுமொத்தமான தீவிரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கிறேன் என்றும் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஆனால் அந்த ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்பாக இந்த புத்தாண்டு தின நிகழ்வில் இரண்டு சம்பவங்கள் அமெரிக்காவை மீண்டும் திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. ஒரு சம்பவம் லூசியானா மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த லூசியானா மாநிலத்தில் புத்தாண்டு தினத்தை கொண்டாடுவதற்கான களங்கள் மிக தெளிவாகவே நடந்து கொண்டிருந்தது. மக்கள் மகிழ்ச்சியின் அந்த உற்சாகத்தில் பயணித்து கொண்டிருந்த பொழுது ஒரு ட்ரக் வண்டி மோதி 10 பேர் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். இது ஒரு சராசரியாக நடந்திருக்கக்கூடிய விபத்து என்று தான் பார்க்கலாம் என்றால் அது விபத்து இல்லை என்பதை இப்பொழுது சொல்கிறார்கள். காரணம்,
அந்த ட்ரக் வண்டியில் கட்டப்பட்டிருந்த ISIS அந்த அமைப்பை சார்ந்த கொடியை அவர்கள் கட்டியிருந்தார்கள். அந்த ட்ரக் வாடகைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபல நிறுவனத்திடம் செயலி மூலம் அந்த ட்ரக் புக் செய்யப்பட்டு, அதாவது அந்த ட்ரக்கை முன்பதிவு செய்யப்பட்டு அந்த ட்ரக் எடுத்துக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த ட்ரக்கை ஓட்டிக்கொண்டு வந்தவர் ஜாபர் என்கின்ற ஒரு நபர் ஓட்டிக்கொண்டு வந்திருக்கின்றார். அவரை பொறுத்த மட்டில் ஒரு பெரும் இழப்பை அமெரிக்காவில் லூசியானா மாநிலத்தில் உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் இந்த செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்திருக்கிறார். ஆனால் அவருடைய திட்டம் சறுக்கலை சந்தித்திருக்க வேண்டும். ஒரு மோதலோடு அது நின்றுவிட்டது. அந்த மோதலில் 10 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். இப்பொழுது அமெரிக்காவின் FBI இந்த விடயத்தில் அதிதீவிர கவனம் எடுத்து அதை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளை எடுத்து பயணிக்கிறார்கள் என்பதை விட இதற்கு பின் இதுபோன்ற விடயங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இது ஒரு சம்பவம் என்றால் இன்னொரு சம்பவம் அதே நாளில் அரங்கேறுகிறது. லாஸ் வேகஸில் டெஸ்லாவில் இந்த சம்பவம் அரங்கேறுகிறது. ரம் என்கின்ற அந்த ஹோட்டலுக்கு முன்பாக ஒரு வாகனம், இதுபோன்று ஒரு ட்ரக், அந்த ட்ரக்கும் குறிப்பிட்ட செயலி மூலமே அந்த ட்ரக்கும் முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி முன்பதிவு செய்யப்பட்ட அந்த ட்ரக் அந்த ரம் ஹோட்டலிற்கு முன்னால் கொண்டு வந்து, அந்த விடுதிக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அதில் வெடிபொருள்கள் இருந்திருக்கின்றன. அந்த வெடிபொருள்களை வெடிக்க செய்து ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய அழிவை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறிப்பிட்டது போல அது இந்த வெடிபொருள்கள் வெடிக்கக்கூடிய சூழலில் சில சிக்கல்கள் ஏற்பட்டதனால் சில வெடிபொருள்கள் வெடித்திருக்கின்றன, மற்றவை வெடிக்கவில்லை. அதன் பின்பு காவல்துறை அந்த வெடிக்குண்டுகளை ஆய்வு செய்யக்கூடியவர்களெல்லாம் வந்து அதை செயலிழக்க செய்கின்ற பொழுது சில குண்டுகள் வெடித்திருக்கின்றன. இதில் யாருக்கும் பெரிதாக பாதிப்பு இல்லை என்கின்ற கருத்து தான் சொல்கிறார்கள் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி. ஆனால் தற்பொழுது இது அமெரிக்காவில் ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்றுதான் நினைக்க தோன்றுகின்றது. இப்பொழுது அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை இதுபோன்றவர்கள் பலர் இங்கு ஊடுருவி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான களத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்கின்ற தொலைநோக்கோடு அவர்கள் அதற்கான செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதன் தேடல் வேட்டைகள் இப்பொழுது அமெரிக்காவின் பல பகுதிகளில் அவர்கள் அதற்கான அந்த வேகத்தை எடுத்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் அங்கிருக்கக்கூடிய ஊடகங்கள் பதிவு செய்து கொண்டு இருக்கின்றன. ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பாக பலவிதமான எதிர்ப்புகளை பதிவு செய்வதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்களா என்கின்ற கேள்வி வருகிறது. அல்லது அமெரிக்காவில் ஒரு பெரும் குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற விடயங்கள் கட்டி அமைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. இதுபோன்று ஒரு சிலர் செய்கின்ற செயல்களால் ஒட்டுமொத்தமாக பிற நாட்டை சார்ந்தவர்கள் அமெரிக்காவில் அவர்கள் தொடர முடியாத ஒரு சூழலை இதுபோன்ற நிகழ்வுகள் உருவாக்கி விடுமோ என்கின்ற ஒரு அச்சமும் மக்கள் மத்தியில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த விடயங்கள் எல்லாம் எப்படி கையாளப் போகிறார் ட்ரம்ப் என்பதுதான் இப்பொழுது உள்ள பிரதான கேள்வி. நன்றியுடன் இன்பா.